ராஜலட்சுமி. என்னுடைய கணவனார் பெயர் ராஜா. என்னுடைய மகள் பெயர் ஆர்லியா லேவி. என்னுடைய மகள் இன்ஃபேன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் எல்கேஜிலேருந்தே படிச்சுட்டு வராங்க. அவங்க இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க எல்கேஜிலேருந்தே அவங்க மிஸ்ஸு அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க 4th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க நல்லா இங்கிலீஷ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அடுத்தவங்க இங்கிலீஷ் பேசும்போது அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இப்போ வந்திருக்குது. நல்லாவே எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அதுவும் போக ரெண்டாவது அவங்க ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸு பெற்றோர்களுடைய நேரத்தை விட அவங்க மிஸ்ஸு நேரம் எடுத்து அவங்களோட உழைப்பு அதில் போட்டதுனால தான் அவங்க இன்றைக்கி நல்லா படிக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு வந்திருக்குது. ரெண்டாவது அவங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அவங்க ஸ்கூலில் வைக்க கேம்ஸ் பீரியடு அந்த விளையாட்டில் எல்லாம் அவங்க கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா அந்த விளையாட்டுலையும் அவங்களுக்கு நல்லா மிஸ்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்னுடைய பிள்ளை என்கிட்ட சொல்லுவாள், நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாள். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அவங்களாவே இப்போ செய்யக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு டவுட்டுன்னா மட்டும்தான் எங்ககிட்ட அவங்க கேட்பாங்க. அந்த டவுட்டை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்கூலில் டியூஷன் இருக்குது, நாங்கள் சேர்த்து விட்ருக்குறோம். அந்த ஸ்கூல் டியூஷனில் கூட இருக்கிற டைமில் மிஸ்ஸு அவங்களால என்ன முடியுமோ அதையே அவங்களுக்கு சொல்ல வச்சு அவங்கள டெஸ்ட்டு வச்சு அவங்கள படிக்க வச்சு ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சு தான் அவங்க அனுப்புகிறாங்க. அதே மாதிரி வீட்லேயும் அவங்க சொல்லி கொடுத்ததை அவங்களாவே புக்கை எடுத்து அவங்க இங்கிலீஷ் ரீட் பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு மிஸ்ஸு ரொம்ப அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் என்னோடய பிள்ளை எதுலையாவது ஒன்றில் அவள் சேர்ந்து அந்த மைக்குக்கு முன்னாடி நின்று சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இப்போ இந்த சுதந்திர தின விழாவில் மிஸ்ஸு அவளுக்கு ஒரு போயமை கற்றுக் கொடுத்து அதைய சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய மகளுக்கு அவங்க நல்லா அந்த போயமை கற்றுக் கொடுத்ததுனால தான் அவள் அந்த மைக்கு முன்னாடி நின்று சொல்லும்போது அவள் அழகாக அந்த வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இந்த ஸ்கூலில் என்னுடைய மகளை நடத்துகிறாங்க, நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா ஆசிரியருமே நல்லா கற்றுக் கொடுக்க போய் தான் அந்த பிள்ளைங்க இன்றைக்கி இந்த நிலமையில் நிற்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்கிறோம். அவங்களுடைய உழைப்பு இதில் அதிகமாக இருக்குது, நாங்கள் நன்றி சொல்கிறோம். ரெண்டாவது இந்த வீடியோவை போடும்படியாக எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் நன்றி.